ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சொல்லுங்களா? சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக குட்டி புருஷன் நான் போடுறேன். ஆனால் இப்போதைக்கு என்னால் போட முடியாது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போல்லாம் நான் ஓல்டு வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் அது இதுன்னு போட்டுட்ருக்கேன். கம்ப்ளீட் பண்ணாத கூட நான் போட்டுட்ருக்கேன். யாமே ஃபிக்ஸில் கேடி பாயில் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். வேறு என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகேடா போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேனா? ஜங்குக் அவன் காலேஜ் போயிருப்பான். ஒரு பயத்தோட தான் போயிருப்பான். நான் வீட்டில் ஜங்குக்கோட அப்பா அவன் பைக் சவுண்டு வெளில போகிற சவுண்டு கேட்குதுல்லடா, டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுவார். ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டுருக்கையிலே அதாவது ஜங்குக்கோட ரூமை தான் பார்த்துட்ருக்காரு. இதோட தான் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா அவர் கையில் இன்னமும் ட்ரிங்க்ஸ் இருக்குது. அதை குடிச்சிட்டே கீழே வந்து உங்கள் டோர்கிட்ட நிற்கிறாரு. என் பையன் லாக் பண்ணால் என்னால் ஓப்பன் பண்ண முடியாதா என்ன? இந்த வீடு நான் கட்டினதுடா. எல்லா டோருக்கும் ஸ்பேர் வச்சுருக்கேன் மனே. இதை ஓப்பன் பண்ணுறதுன்னா கஷ்டமா என்ன அப்படின்ட்டு அவர் பேண்ட் பேக்லேருந்து ஒரு கீ எடுத்து உங்கள் டோரை ஓப்பன் பண்ண கீயை அன்லாக் பண்ணுறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் டோரை லாக் பண்ணுறாரு. திரும்பி பெட்டை பார்த்தா படுத்திருக்கீங்க. உங்கள் மேலே ஜங்குக் பெட்ஷீட்டால் கவர் பண்ணியிருப்பான். ஐயோ குட்டி எப்படி நிம்மதியாக படுத்திருக்க ஜங்குக். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தா டேஸ்ட்டு பண்ணிட்டியடா. என் பையனாக இருந்தாலும் தப்பு பண்ணிட்டடா. பரவாயில்ல, என் பையன் தானே, மன்னிச்சிடுறேன் அப்படின்ட்டு கையில் வச்ச ட்ரிங்க்ஸ் அப்படியே குடிச்சிட்டு நடந்து உங்ககிட்ட வரான். இன்னும் தூங்குறா. உங்ககிட்ட நீடல் பண்ணி உட்காரான். அதாவது உங்கள் ஃபேஸ் வரைக்கும் அந்த பெட்ஷீட் கவரில் இருக்கு. பார்க்குறான். ரொம்ப அழகா ஒரு குட்டி பொண்ணாக உங்கள் ஃபேஸில் ஹேர் வந்து அழகாக படுத்திருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் ஓயன் உங்கள் அம்மா அக்காவுக்கு தாண்டி அந்த காசை நான் அவன்கிட்ட கொடுத்து உங்கள் அம்மா உசார் பண்ண பார்த்தேன். ஆனால் கடவுளாக பார்த்து ஒன்றை என் கண்மடி காட்டினா அதை நான் கூட்டிகிட்டு வந்து என் பையனுக்கு சித்தியாக்கலன்னு பார்த்தா அவள் எனக்கு மருமகளாக்கிட்டான். ஆனால் அப்படியே விட்டுருவேனா என்ன? எத்தனை டேஸ்ட் பண்ணியிருக்கேன். என் பையன் தானே, அப்போ பண்ண கோச்சுக்குவானா என்ன? அவன் கையெடுத்து உங்கள் பெட்ஷீட் இருக்குல்லடா அதை எடுக்கிறான். உங்கள் நெக்கில் பைட் மார்க்கு இன்னும் லைட்டாக உங்கள் ஷோல்டரில். ஓ லைட்டு என் பையனுங்க ஒன்று நல்லா நடத்திருக்கும் போல. டயர்டில் தூங்குறியோ? இதெல்லாம் போக்கல எனக்கு கோவமாக வருதுடா. இந்த பைட்லாம் நான் கொடுக்குறது. எங்கள் கூட அப்பாவுக்கு செம்ம கோவம். ஒரு மாதிரி காண்டா இருக்கு. அப்படியே அந்த கையில் இருக்க ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக குடிக்கிறாரு. ஒரு மாதிரி வெறியா. அந்த வெறியோட அதை குடிச்சிட்டு டம்முன்னு ஃப்ளோரில் தூக்கி போகிறாரு. அது உடஞ்சி தெரிக்குது. அந்த சவுண்டு கேட்டு பயத்தில் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. எங்கள் கூட அப்பா உங்களை பார்த்து ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடி நல்ல டயர்டாக படுத்துருப்ப போல. என் பையன் நல்லா பண்ணானா என்ன? நல்லா இருந்துச்சா என்ன? நீ கவலைப்படாதே. என் பையன் அவனோட நான் நல்லாவே பண்ணுவேன். ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பேசுகிறான். எங்கள் கூட அப்பா பார்த்தோன்னா அள்ளு விடுத்து அவன் பெட்ஷீட்டை பிடிச்சிருக்கான். டக்குன்னு தட்டி விட்டு அந்த பெட்ஷீட்டை டைட்டாக பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா உங்கள் உடம்புல ஒன்றுமே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது. கை கால்லாம் ஷிவர் ஆகுது. ஜங்குக் ஜங்குக் என் பையன் வரமாட்டான். காலேஜ் போயிட்டான். நான் தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கும் செகண்ட் நைட்டு. ஆனால் என் பையன் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டோம்ல. அவன் நினைக்கிறான்டி என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு இந்த வேலை பார்த்துருக்கான். ஆனால் அவன் அப்பன்னா கேடு கட்டவன். இப்படிலாம் பண்ணால் விட்டுருவனா? ஒன்று நான் கெச்சு போட்டு தூக்குனேன். நீ எவ்வளோ அழகாக தெரியுமா இருக்க. உங்கள் சீஸை டச் பண்ண வரான். தள்ளி ஒரு மாதிரி பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அழுகுறீங்க, கத்துறீங்க. கத்துறியா? கத்துனாலும் எங்கள் வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு கேடு கட்டவன். பொம்பளை பொறுக்கி ஃப்ராடு வேலை பார்ப்பான் அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அந்த பெட்டில் உட்காடுறான். பயத்தில் அந்த பெட்டுக்கு தள்ளி போகிறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பெயினாக இருக்குது, பயமாக இருக்குது. பெட்ஷீட்டை ஒரு மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணுறியா? உங்கள் பெட்ஷீட் கால் வரைக்கும் கவராக இருக்குது. அந்த காலில் இருக்க அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறான். அவன் ஸ்மைல் பண்ணுறான். அது ஒரு மாதிரி அசிங்கமா அருவருப்பாக இருக்குது. என்னை இது பண்ணிடாதீங்க. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டாரு. என்னை எது பண்ணிடாதீங்க. கல்யாணம் பண்ணி அவங்க கூட படுத்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நிறையா பொண்ணுங்களை நான் அப்படி தான் போயிருக்கேன். ஆனால் நீ எனக்கு ஸ்பெஷலாக இருந்த குட்டி பொண்ணா.
அழகா. ஆனா என் பையன் பெரிய தப்பு பண்ணிட்டான். இதே வீரத்திருந்தா அவனை போட்டிருப்பேன். என்ன பண்றது, ஒரு பையன். அதான் விட்டுட்டேன். அதுக்காண்டி ஒண்ணு விட முடியாது. இப்போ கூட பண்ணிட்டேனா என் பையனே போயிடுவான். ஆண்டி தான் சொல்லி சமாளிச்சிடுவேன். உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து நானே கல்யாணம் பண்றேன்டான்னு. என்ன விட்டுருங்க, என்ன இது பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுத்துட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு பயத்தில் ஒரு மாதிரி கீழே இறங்கவும் முடியாது. நான் ஒன்றுமே இல்லை, பெட்ஷீட்டை ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்களுக்கு அதை கவர் பண்ணவும் கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த பெட்டில் அவன் ஒரு மாதிரி நீல் டவுன் பண்ணி ஒரு மாதிரி தவந்து அந்த பெட்ஷீட்டை ஒரு மாதிரி இழுத்துட்டு கிட்ட வாரான். நீங்கள் பயத்தில் என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அழுத்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு கத்துறீங்க. டைட்டாக பிடிச்சி இழுக்க உங்கள் ஷோல்டர்லாம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. உடம்புலாம் நடுங்குது. கண்ணுலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. உங்கள் இன்னொரு ஹேண்ட் வச்சு உங்களை கவர் பண்ண முடியல அந்த ஷோல்டர்லாம். ஏன்னா 2 கையை வச்சு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிருக்கீங்க. இவன் என்ன பண்ணுறான்னா இழுத்துக்கிட்டே அவன் ஷர்ட்டை ஒரு மாதிரி பிச்சு எறிகிறான். வெட்டுக்கு எச்சுக்கு போயிட்டீங்க. இது பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். அவன் கிரிப்னஸ் டைட்டாக இன்னும் கொஞ்சம் இறங்குது. அவன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உங்க நெக்கெல்லாம் பார்க்குறேன். பரவாயில்ல, என் பையன் நல்லாவே பண்ணியிருப்பான் போல. ஆனால் நீ கவலைப்படாத, அப்பா நான் அதை விட பண்ணுவேன். உன்னால் இதெல்லாம் கேட்க முடியல. ரொம்ப கேவலமாக ஒரு மாதிரி பேசிகிட்டே பிடிச்சி இழுக்க நீங்கள் எச்சில் உட்காந்துருப்பீங்களடா ஒரு மாதிரி வெட்டு வலிக்கு அப்படியே அந்த சைடு விழுந்துட்டீங்க. பாதி கவராக இருக்குது, பாதி கவரில் இல்லை. அவ்வளோதான். அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் இதுதான் சாப்பிட்டுன்னு பெட்ஷீட்டை ஒரு இழுதான் அந்த பெட்ஷீட் கையோட வருது. மேலே ஒன்றுமே இல்லை. அந்த பெட்டில் ஒரு மாதிரி ஒட்டிட்டு ஒரு மாதிரி குனிஞ்சிக்கிட்டு உங்கள் கண்ணு மட்டும்தான் அவனை பார்க்குற மாதிரி அந்த பெட்டுக்கிட்ட இருக்கு. அந்த கையில் இருக்க பெட்ஷீட்டை பார்த்துட்டு தூக்கி போடுறான். இது அந்த டோருக்கிட்ட போய் விழுகுது. இதுக்கப்புறம் அவ்வளோதான். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படி இப்படின்னு பார்க்குறீங்க. ஃபில்லோ இருக்குது. அது கையை வச்சு எடுத்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. என்னடி இதை வச்சு உன்னை கவர் பண்ண போறியா அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வரான். கத்துறீங்க வராத வராதுன்னு. ஒரு டமார்னு உடையுது. அதான் ஜங்குக்கு அங்கே கொல்லவரையோட உங்கள் அப்பா பார்க்குறான். மானே, என்னடா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? நாடா உங்களை பார்க்குறான் அழுத்துட்டு. அந்த பெட்டில் அப்படியே ஒட்டி உங்கள் கண்ணு மட்டும்தான் தெரியுது. உங்கள் அப்பா பார்த்தா அவன் ஷர்ட் இல்லாமல் உன் காலுக்கிட்ட அந்த பெட்ஷீட் கிடக்கு. நீ இருக்கிற அந்த காலேஜ் போகணும்ல சொல்லுப்பா. ஐயோ ரூம்ல இங்கே என்ன பண்ணுற? இங்கே அழுகுறீங்க ஒரு மாதிரி. ஓய் அழுகாத, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்? ஃபுட் சாப்பிட தானே கூப்பிட்டேன். எதுக்குமா அழுகுற? வா, உன் புருஷன் வந்துட்டான் பாரு. அவன் பார்க்கறத பார்த்தா தப்பா பார்க்குற மாதிரி இருக்கான். ஜங்கு, நான் சாப்பிட தானே கூப்பிட்டேன். டோர் தட்டிகிட்டே இருந்தேன்னா எனக்கு பயமாயிடுச்சுடா. அதான் இங்கே அழுதுகிட்டு தலையை ஆட்டுறீங்க. ஜங்குக்கு பார்க்குறான் ஃப்ளோரில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் உடஞ்சிருக்கு. அப்பனை பார்க்குறான். அவங்க அப்பனை பற்றி நல்லாவே தெரியும். இந்த பெட்லேருந்து கீழே இறங்கி சரிடா நான் அப்படின்ட்டு கீழே இருக்க அவன் ஷர்ட் எடுத்துட்டு சரிம்மா பயப்படாத சாப்பிடவா டைம் ஆச்சுல ஆக்சுவலாக பேசுகிற மாதிரி வாரான். நீ என்னடா வந்துட்ட? அங்குக்கு பார்த்தா கொல்ல காண்டில் உங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அவங்க அப்பா நார்மலாக ஃபேஸ் வச்சுட்டு ஜங்குக்கிட்ட பேசுகிறாரு. ஜங்குக்கும் அவனும் சிரிக்கிறான். சேமானாச்சு பேசிட்டு அவன் பக்கத்தில் வந்தோன்னே அவங்க அப்பா ஹெட்டை பிடிச்சி வாலே டமார்னு அடிக்கிறான். அவ்வளோதான். அதை பார்த்து உங்களுக்கு பயம் அல்ல, கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அவ்வளோதான். அந்த மனுஷன் அப்படியே கீழே விழுகுறான். ஜங்கு கையில் பிளட்டு. அவங்க அப்பா முடிய பிடிச்சி தரன்னு வெளியில இழுத்துட்டு போயிட்டான். அந்த இடத்த விட்டு நீங்கள் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப பயம். ஜங்குக்கு பார்த்தவே ரொம்ப பயமா இருக்கு. மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டேன். காதை பொத்திக்கிட்டு தேம்பி தேம்பி அழுகுறீங்க. மாறின அடைக்கிற சவுண்டு கேட்குது. ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை. யாரோ உங்ககிட்ட நடந்து வர்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. பயத்தில் அவ்வளோ கண்டியஸோட கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் உங்ககிட்ட வந்து உங்களை தூக்குறான். கை கால்லாம் ஷிவராகி பயத்தில் என்னை விட்டுருன்னு கத்துறீங்க. அவன் அவங்கள தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். பயத்தில் அவனை பார்க்கையிலே ரொம்ப பயமாக இருக்குது. அவனை அடிக்கவும் பயமாக இருக்குது. என்னை விட்டுருன்னு கத்துறீங்க பயமாக இருக்குன்னு. எங்கள் அம்மாட்ட போகிற என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறீங்க. ஷவரை ஆன் பண்ணி விட்டான். நீங்கள் அழுது தேமுனதுக்கும் ஷவருக்கும் உங்களால் ப்ரீத் பண்ண முடியல. உங்கள் உடம்புலாம் நடுங்குது. அது அவனுக்கு ஃபீலாக இருக்குது. உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
உங்களுக்கு அவ்வளோதான் இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா அடிச்ச அடியில் அவங்க அப்பாவோட மண்டை ஒரு மாதிரி உடஞ்சி பிளட்டு அப்படி வந்துட்டு இருந்துக்கு. அவங்கள டேப் பண்ணி கொடுக்குறான். இருந்தாலும் பயம். விட்டுரு விட்டுருன்னு ஒரு மாதிரி அழுத்துட்டு ஒரு மாதிரி அவன்கிட்ட இருந்து தள்ளி போகவும் பயமாக இருக்குது. எங்களை நம்மளே அடித்து கொன்றுவானோ அப்படின்ட்டு ஒரு பயமாக இருக்குது. அந்த ஷவர்லேயே அவங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இன்னும் நல்லா இருக்குது. அவனை ஹெட்டை பிடிச்சி ஒரு மாதிரி தள்ள பார்க்குறீங்க. கிஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். ஒரு மாதிரி பயத்தோட அவனை பார்க்குறீங்க. ஏன்னா அவன் ஃபேஸ்ல எல்லாம் அந்த பிளட்ல அந்த ஷவரில் ஒரு மாதிரி படிஞ்சு ஊற்றுது. அது உங்கள் மேலெலாம் படுது. பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்கா? பயத்தோட ஒரு மாதிரி தலையாட்ட கூட அவ்வளோ பயமாக இருக்குது. பார்க்குறதே தெரியுது நீங்கள் அவனை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணி ரெஸ்ட் ரூம்குள்ளேயே உங்கள் கூட அப்படி இருக்கான். பயத்தோட ஒரு மாதிரி பயத்தில் அல்லலை. நீங்கள் அமைதியாக வலிக்குது, நம்மெல்லாம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் டைம் பயத்தில் ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. இவனை பிடிக்காது ஏன்னா உங்கள் வீட்டுக்கு கூட்டி போகிறோம்ட்டு உங்கள் கூட அப்படி இருந்திருப்பான். உங்களை மேரேஜ் பண்ணியிருப்பான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்க அப்பாட்ட தான் காப்பாற்றுறான் அப்படின்ட்டு. மார்னிங் உங்கள் கூட இருந்திருப்பான். ஓகே, உங்களுக்கு வலிச்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளை சேஃப்டியாக பார்த்துக்கிறான், மேரேஜ் பண்ணியிருக்கான், நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி அவங்க அப்பா இதெல்லாம் பார்க்கையில ரொம்ப நடுங்குது. ஏதோ சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு அப்படி பயத்தோட ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக பயத்தில் உடம்பு ஷிவர் ஆகுது. அப்படி இந்த பாலில் வச்சு பண்ணிகிட்ருக்கான். முடியல, அப்படியே ஃபைண்ட் ஆகிட்டீங்க. உங்கள் ஹெட்டை அவன் ஷோல்டரில் போட்டு உங்களுக்குள்ளே முடிச்சிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து அந்த பெட்டில் படுக்க வைக்கிறான். ரெஸ்ட் ரூமில் போய் அவன் ட்ரெஸ் பேண்ட் எல்லாத்தையும் கழட்டி போட்டு வெளில வந்து அந்த கப்போர்டை ஓப்பன் பண்ணி டவல் எடுத்து கட்டிட்டு இன்னொரு டவல் எடுத்து உங்களை தொடச்சி விட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறான். ரொம்ப பிங்காக அழுது ஒரு மாதிரி ரெட்டாக அப்படி இருக்குது. உங்கள் ஹேர்லாம் ஒரு மாதிரி ஒதுக்கி விட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கான். அப்பா கேடுகட்டவன் நினச்சோம் விட்டு போயிருக்கக்கூடாது. ரொம்ப பயந்துட்டல, இதுக்கப்புறம் பயப்பட மாட்டேன். உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவன் வெளில போகிறான். கால் பேசிக்கிட்டே உங்கள் ரூம்குள்ளே தான் வந்து உங்கள் கூட படுத்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி தட்டி கொடுத்துட்டு அவனும் பக்கத்தில் படுத்துக்கிட்டே அவன் ஃப்ரெண்ட்டை பேசிட்டு காலை கட் பண்ணுறான். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி பயத்தில் ஷாக் ஆகிருப்பான். ஏன்னா அவங்க அப்பா உங்களை மேரேஜ் பண்ணால் ஓகே பையனோட ஒய்ஃப் அப்படின்னு விட்டுருவான்னு நினச்சி லைட்டாக கொஞ்சம் நம்பிக்கை வந்தாலும் லைட்டாக நம்பிக்கை இல்லாமல் தான் குழப்பத்தோடு தான் போயிருப்பான். போய்கிட்டே இருக்கையிலே அவனோட பைக் பஞ்சர் ஆகிருக்கும். என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி கடுப்பில் நின்றுருப்பான். அவனுக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கனால சரி இங்கேருந்து போனால் வீடு பக்கத்தில் தான் அப்படின்ட்டு அவன் பைக்கை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கும் வந்திருப்பான். ஏன்னா பைக் சவுண்டு கேட்டால் அப்போ உஷாராகிருந்திருப்பான். உங்களுக்கும் அவன் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்திருப்பான். பார்த்தா உங்கள் கத்துற சவுண்டு அவனோட ரூம்லேருந்து கேட்குது. பயத்தோட டோர்கிட்ட வந்தா அவங்க அப்பா சவுண்டு கேட்டோன்னே இவ்வளோதான் டோரை உடச்சிருப்பான். உள்ளே வந்து பார்த்தா ஷாக்காக இருந்திருக்கும். உங்கள் அப்பா ஷர்ட் இல்லாமல் பெட்டில் இருக்கிறதும் நீங்கள் பயத்தோட அந்த பக்கத்து இருக்கிறதும் அவன் காலுக்கிட்ட பெட்ஷீட் இருக்க பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி மனசு உடஞ்சிருச்சு. அம்மா கொலவரியோட பார்த்துருப்பான் அவங்க அப்பனை. நீங்கள் அந்த பக்கத்து உங்கள் கண்ணு மட்டும் வரலைன்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படிதான் மண்டைகள் அப்படியே இன்னும் இன்னும் அதிகமாக கோவம் வந்துட்டே இருக்கு அவனுக்கு. ஃபோன் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்குறான். ஃப்ரெண்ட்ஸ் தான். வரேன்டா. ஃபோன் எடுத்துகிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போகிறான். டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கலாம் இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. அவன் கிஸ் பண்ணது அவன் உங்ககிட்ட இருந்ததெல்லாம் உங்களுக்கு பயத்தோடு அப்படியே அமைதியாக படுத்திருக்கீங்க. பட் அவன் மைண்ட் வாய்ஸில் தான் பேசிகிட்டு இருந்தான். எங்கே டோரை ஓப்பன் பண்ணுறான். என்னடா டேய் என்னடா வர சொன்ன, உள்ள வாங்கடா. டோரை லாக் பண்ணுறான். அவங்கள கூட்டிகிட்டு போய் டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க, டேய் என்னடா அப்படின்ட்டு 3 பேருமே கேட்குறாங்க. ஏன்னா ஜங்கு கூட அப்பாவை கண்ட திட்டமாக வெட்டி அப்படியே துண்டு துண்டாக போட்டிருக்கான் நடு ஹாலில். வச்சா எனக்கு வந்து ஷர்ட்டெல்லாம் பார்க்கல உங்கள் அப்பா மாதிரி அப்பனே தான்டா மச்சான் கொலை பண்ணிட்டியாடா. அங்கே நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அது ஓகே தாண்டா மச்சான், ஆனால் இப்போ என்னடா பண்ணுறது. இங்கே பயத்தோட அந்த பெட்லேருந்து எந்திரிச்சு எல்லாம் வலிக்குது. இதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்ட்டு பையை கப்போட லைட்டாக ஓப்பன் பண்ணி உங்கள் ட்ரெஸ், அதாவது உங்களுக்கு வாங்கியிருப்பான் அந்த ட்ரெஸ் எடுத்து மாட்டவே முடியாமல்
மாட்டிட்டு பைய பையா நடந்து அந்த டோரு கிட்ட போறீங்க. அப்பா எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கான். அதெல்லாம் பொறுமையா இருந்தேன்டா. நானே போலீஸ்ல மாட்டி கொடுத்துருக்கேன். ஆனா சின்ன பொண்ணை கூட்டு வந்து சித்தினா எனக்கு இருந்த கோவத்துக்கு அன்னைக்கே அவனை போட்டிருக்கணும். ஆனா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிய அதான் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கா. இங்க ஃப்ரெண்டே டே மச்சான் உன்னை பார்க்க எனக்கே பயமா இருக்குடா. என்னடா அப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படிலாம் சொல்றாங்க. பக்கத்துல ஒரு நைஃப் இருக்கும். அதை எடுத்து அவங்க அப்பா ஜஸ்ட் இருக்குல்லடா அதை ஒரு மாதிரி குத்தி குத்திக்கிட்டு இருக்கான். வச்சா வச்சா போயிட்டாருடா டேய். ஃபேஸ்ல அந்த பிளட் இருக்கு எரிக்குது. அதை பார்த்தோன்னு கத்துறீங்க. நாங்க காலு கை எல்லாமே அங்கங்க கிடக்கு. எல்லாம் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்க பார்த்தா ஒரு மாதிரி சிரிச்சிட்டு உங்களை பார்க்குறான். இவ்வளோதான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு குடு குடுன்னு டோர் சைடு தான் ஓட பார்க்குறீங்க. ஜங்குக் அந்த கையில் நைஃப் வச்சுட்டு குடு குடு ஓடாந்து உங்கள் ஹிப்போட தூக்குறான். பயத்தில் கத்துறீங்க. அவன் அந்த லைஃபை கீழே போட்டு உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். பயத்தில் நீங்கள் அவன் கையெல்லாம் பிடிச்சி கடிக்கிறீங்க. ரூம்லேருந்து அவன் கையை எடுத்துட்டான். கத்துறீங்க வேணா விட்டுரு விட்டுரு எனக்கு பயமாக இருக்குன்னு விட்டுருங்க அப்படி இப்படின்ட்டு கத்துறீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கவே மாட்டீங்க. அவன் இருக்க கடுப்பில் எல்லாரும் உங்கள் ஃபேஸில் அரைஞ்சாலும் ஸ்டாப் பண்ணவே மாட்டேறீங்க. அவன் என்ன பண்ணுறான்னா உங்களை லாக் பண்ணி வச்சிடுறான். பயத்தோடு அவனை பார்த்துட்ருக்கீங்க. டோர் லாக் பண்ணிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறான். ஃப்ரெண்ட்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு பைக்கில் வந்துட்டாங்களடா. அவங்க பைக்கோட ஒரு மாதிரி பாக்ஸில் கொண்டுட்டு போய் யாருக்கும் தெரியாமல் ரொம்ப நடுக்காட்டில் பெட்ரோல் வச்சு எரித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வந்தால் ஒரு 12 அப்படி ஆகுது. நீங்கள் அழுது அழுது அப்படியே தூங்கிட்டீங்க. உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் ரூமுக்கு வந்து உங்களை பார்த்தா எப்படி போட்டிருந்தானோ அப்படியே படுத்திருக்கீங்க. உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, டே அந்த பிள்ளை சின்ன பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்துச்சுடா. டே இதுக்கப்புறம் உன்னை பார்த்து ரொம்ப பயப்பட போகுதுடா அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருப்பான். உங்களை பார்க்குறான். உங்ககிட்ட வந்து அதெல்லாம் கழட்டணுன்னு எந்திரிச்சிட்டிங்க. கத்துறீங்க அழுகுறீங்க என்னை விட்டுரு எனக்கு பயமாக இருக்கு கிட்ட வராத அப்படி இப்படின்றீங்க. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி அவன் அவங்க அப்பா கொண்டிருக்கான் தூரமாக. அதுவும் அவங்க அப்பா மாதிரி ஈவில் ஸ்மைல் அந்த பிளட்டோட மூஞ்சில பார்க்கல. கண்ணுக்கு முன்னாடி இன்னும் நல்லா இருக்கு. ஒரு மாதிரி கை காலெலாம் சிவராயி அவன்கிட்ட இருந்து தள்ளி போடான்னு பார்க்குறீங்க. அவன் உங்களே பார்க்குறான். அவனை பார்த்து தள்ளி போய் கத்துறீங்க. அவன் கிட்ட வந்தா கத்துறீங்க. ஒரு சவுண்டு தான் கண்டினியூஸோட அவனை பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் மூச்சு வந்துச்சு உன்னையும் கொன்றுவேன். இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினச்சேன். என்னை பார்த்துருப்ப. உனக்கு இதே நிலைமை வரும். எங்கேயாவது போயிரு. எனக்கு பயமா இருக்கு. எங்கே போகிற? எங்கேயும் போக முடியாது. ஏன்னா நீ என் பொண்டாட்டி. உனக்கு தெரியும்ல தாலி கட்டியிருக்க. உனக்காண்டி அப்படியே போட்டேன். ஏனடி என்னை விட்டு போகிறேன்ற? நான் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா? என் அப்பா கேடு கட்டவன் தான். ஆனால் நான் அப்படி இல்லை. என்னை மாற்றிடாத. ஆனால் பொண்டாட்டி என் அப்பனை கொள்ளையில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? சும்மா சத்தக்குன்னு குத்துனேன். கத்துனா நான் தான் விடவே இல்லை. ரெண்டு சைக்கோ மாதிரி பேசுகிறான். பயமாக இருக்கு. நீ கவலைப்படாத. இதுக்கப்புறம் என் அப்பா வரமாட்டான். அவனை எரிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஜங்குக்க பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. எனக்கு பாப்பா பயமாக இருக்குன்னு விட்டுருங்க அழுகுறீங்க. எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். எப்படி உன்னை விட முடியும்? உடனெல்லாம் உன்னை சிஸ்டராக பார்த்தேன். காப்பாற்றணும் போல தோணுச்சு. இப்போ என் பொண்டாட்டி அதான் இதுக்கப்புறம் உன்னை விடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஆனால் என்னை நினச்சி நீ பெருமைப்படணும். எனக்காண்டி அப்பனே போட்டான்ட்டு என்னை வந்து கட்டி பிடிக்காம என்னடி என்ன பார்த்து பயந்துட்டுருக்கா? வா என்னை கட்டி பிடி. இல்லைன்னு தலையாட்டிட்டு பின்னாடியே போகிறீங்க. காலை பிடிச்சி இழுக்கிறான். இது நைட் டைம்லடா உங்கள் சவுண்டு கொஞ்சம் ரொம்ப சவுண்டாகவே கேட்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நிறையா சவுண்டெலாம் கேட்கும். அவங்க அப்பானை பற்றி நல்லாவே தெரியும். இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு நிறையா பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாலும் அவன் அங்கே போயும் டச் பண்ணுவான் அப்படின்ட்டு யாரும் எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ சின்ன பொண்ணு சவுண்டு கேட்குது பாரு, ஏதோ ஒரு பொண்ணு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு பண்ணி பண்ணி போர் அடிச்சிருச்சு. இல்லாட்டி உன் பொண்ணையும் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா ரொம்ப கேவலமாகவே சங்கு கூடப்பா இருப்பார். அதனால் கண்டுக்காமல் அப்படியே காதை பொத்திட்டா அங்கே இருக்கிறவங்களாம் தூங்கிடுவாங்க. உங்களுக்கு ஓகே இது கத்துனால அப்படின்ட்டு உங்கள் கிட்ட தான் வர பார்க்குறான். நீங்கள் பயங்கரமாக
அழுகுறீங்களடா? அவனுக்கும் ஒரு மாரி இருக்கு. அவன் டோர க்ளோஸ் பண்ணிட்டு வெளில போயிட்டான். நெக்ஸ்ட் டே ஆகுது. எதுவுமே நடக்காத மாரி ஜங்குக் கிச்சன்ல குக் பண்ணி வச்சுட்ருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலா பேசிட்ருக்கான். டேய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. ஏன்டா? டேய் மச்சான் அந்த பிள்ள ஏன் பொண்டாட்டியா? தூங்கிட்டு இருக்கா. டேய் அந்த பிள்ள பயப்பில்லையாடா? ஆ பயந்தா. ஆனா பயந்தா விட்டுற முடியுமா என்ன? டூடேஸ் அப்படிதான் இருக்கும். என்னன்னு தெரியலடா ரொம்ப பயப்படுறா. என்னை விட்டு போன்ட்டுறாடா. அப்புறம் மச்சான் கண்ணு கண்ணார அப்படி குத்தி கொண்டு நான் வள பார்த்தா அது கொண்டு விட்ட சொல்லியாடா. அதான் மச்சான் அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா அதான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயந்து இதுவும் நடுங்கிடுச்சு. அது குட்டி பொண்ணுடா அதான் மச்சான் காலேஜுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். நான் ஒத்தியா விட்டு சரி மச்சான் நீ இருக்கிறேன்னா இரு. நான் பார்த்து மச்சான் சின்ன பிள்ளை உன்னை பார்த்து கொஞ்சம் பயப்பட செய்யுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் மச்சான் உங்கள் அப்பாவை பற்றி ஏதாவது கேட்டா? டேய் அவங்கள என்கவுண்ட் போட்டு தான் பார்க்குறாங்க. நானே போட்டேன் அவங்கட சுற்றிக்கிட்டு இருப்பான்னு விட்டுறாங்க. அதுவும் சரிதான் மச்சான் அப்படின்ட்டு அவங்களும் காலை கட் பண்ணுறாங்க. ஜங்குக் அவன் குக்கெலாம் பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறான் ஃபுட்டெல்லாம். எப்போயும் உங்கள் ரூமுக்கு தான் கொண்டு வருவான். இப்போ அவன் அப்படிலாம் பண்ணல. உங்கள் ரூமுக்கு வந்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பெட்ஷீட்டை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே தூங்கிட்டீங்க. உங்ககிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். நீங்கள் படுத்துருக்கீங்க. லைட்டாக கடிக்கிறான். டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அவ்வளோதான் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே அப்படியே எதுக்கிட்டு இப்படி கத்துற? நான் என்ன பண்ணேன்? கிஸ் தானே பண்ணேன். என்னமோ கொலையை பண்ண மாதிரி பயப்படுறேன். கொலைக்காரு உங்கள் அப்பா அப்பனை கொண்டேன். அவனை கொல்லாட்டி நான் வரலாட்டி அவன் ரெடி பண்ணியிருப்போன்னு வயதில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுடி நான் வராமல் இருந்தா அவன் என்ன பண்ணியிருப்பான்? நீ ஏன் பொண்டாட்டி எப்படி அப்பனா இருந்தா அவன் அப்பனே இல்லை தெரியுமா? கேட்டுக்கிட்ட நாய் அம்மா தெரியாம மட்டும் மாட்டிக்கிச்சு. அம்மாவை ஏமாத்தி லவ் பண்ணி இவன் டார்ச்சல் தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் நரக வேதனை. எப்போ கேட்டுக்கிட்ட வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. வீட்டை விட்டு போலன்னா என் அம்மா 5 months ப்ரெக்னென்ட் டி. என்கிட்ட வந்து எங்கள் அம்மானால தப்பிக்க முடியல. என் அம்மா டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து தப்பிச்சு போகலான்னு பார்த்தா அப்படி வீட்லேயே வச்சு டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். டெய்லி பார்ப்பான் அழுவேன். அம்மாவை கஷ்டப்படுத்துறத எனக்கு ஒன்றும் தெரியாதுடி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் அம்மா செத்துருச்சு. என்னை நல்லா பார்த்தாலும் பொண்ணுங்களோட பொறுக்கி அப்படி பண்ணுவான். என் அப்பா நான் போயிட்டாண்டு பொறுமை எவ்வளவோ இருந்தேன்டி. சின்ன வயசுலேயே என்னையே டார்ச்சர் பண்ணுவான். நிறையா பேத்துக்கு நான் என் அப்பன்னே தெரியாது. அப்படித்தான் இங்கே ஐடென்டிட்டியாக நான் வளர்ந்துட்டுருக்கேன். எப்போ கிளம்பிங்க ஆன்ட்டி இப்படி தான் கூப்பிட்டு வருவான். ஃபர்ஸ்ட்டாக பொண்ணை சின்ன பொண்ணை கூட்டியாந்தாண்டி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் உன்னால் பொறுக்க முடியலடி. அதான் மேரேஜ் பண்ணேன். ஆனால் கண்ட நாய் மாதிரி லப்புக்கிட்டு போய் வச்ச மாதிரி ஏன் பொண்டாட்டி நீ உன்னை பெறி அதான் போட்டேன். ஆமாம் அன்னைக்கு சைக்கோ மாதிரி இருந்தேன். கோவம் அதனால அப்படி. இப்போ சொல்ல என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? சொல்லுடி. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அவன் கிஸ் பண்ணியிருப்பான். அவனை தள்ளி விடுறதுக்காண்டி அவன் ஷோல்டர் பிடிச்சிருப்பீங்க. கையை ஒரு மாதிரி நடுங்களோட அப்படியே கை எடுக்கிறீங்க. அவன் உங்கள் கண்ணை தொடச்சி விட்டு லைட்டாக உங்கள் லிப்ஸுக்கிட்ட வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடம்பெல்லாம் நடுங்குது. எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி பயத்தில் அவனை பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்குள்ள மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறான். உடம்பெல்லாம் இன்னும் ஷிவர் ஆகுது. ஒரு மாதிரி பயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஷிவர்லாம் ஸ்டாப் ஆகுது. இந்த பெட்டை பிடிச்சிருந்த கை அவனை பிடிச்சிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் மேலே படுக்கிறான். உங்கள் ஃபேஸ் அவன் ஷோல்டுக்கு நெக்குக்கும் வெள்ளை அப்படி இருக்குது. சைடாக திரும்பி அவன் நெக்கில் கிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபீல் ஆகி அவன் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். நல்ல டீயர்ஸ் வந்து லைட்டாக உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வருது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அகெயின் ஸ்டார்ட் பண்ண போகல. அவன் ஜஸ்ட்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி பசிக்குது நேற்று சாப்பிடல ரொம்ப பசிக்குது சரி அப்படின்ட்டு உங்கள் மேலேருந்து லைட்டாக எடுக்கல அவனோட ஷோல்டர் ஒரு மாதிரி நெகத்தால் அப்படியே ஒரு மாதிரி குத்துறீங்க. ஏன்னா வலிக்குது. ஆனால் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு 2 பேருமே அதாவது உங்களை தூக்கிக்கிட்டு அவன் டைனிங் டேபிளில் உட்காந்து உங்களை அது மேலே உட்கார வச்சு உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். ஒரு மாதிரி பார்த்துட்டு
ட்ரெஸ் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கீங்க. அவனுக்கு தெரியுது. ஏய் ஒன்றும் இல்லை, என்ன வேணால் நீ பார்த்துக்கடி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு மாதிரி எந்திரிச்சு நின்று உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கீழே குனியும் ஒரு மாதிரி இருக்குது, மேலே பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஓகேடா, பாய்.